வணக்கம். ரேக்கி தொடர்பான இன்றைய வீடியோவில் எனர்ஜியை எப்படி ஸ்கேன் பண்ணுறது, அந்த எனர்ஜியை ஸ்கேன் பண்ண என்னென்ன கருவிகளை ரேக்கியில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஏற்கனவே எனர்ஜி பற்றியும் அந்த எனர்ஜியை எப்படி கைகளால் ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு நபர் மீதோ, ஒரு படத்தின் மீதோ, ஒரு பொருளின் மீதோ, கட்டடத்தின் மீதோ நம்ம கையை காட்டும்போது நம்ம கையில் ஏற்படுற அதிர்வுகள், அலைகள், உணர்வுகள், உணர்ச்சிகளை வச்சு அந்த இடம், அந்த பொருள், அந்த நபர் என்ன கண்டிஷனில் இருக்காங்க, என்ன தன்மையில் இருக்காங்க, அங்கே இருக்கிற எனர்ஜி பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம். இதுக்கு நிறைய பயிற்சி இருக்கணும். அந்த பயிற்சிக்கு சும்மா சாதாரணமாகவே நம்ம பார்க்குற பொருள் எல்லாமே ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம், நீங்கள் சாப்பிட போகிறீங்களா, ஸ்கேன் பண்ணுங்கள். தூங்க போகிறீங்களா, கட்டில், மெத்தை, தலைவாணியை ஸ்கேன் பண்ணுங்கள். குளிக்க போகிறீங்களா, பாத்ரூம் ஸ்கேன் பண்ணுங்கள். வெளியே கடைக்கு போகிறீங்களா, அங்கே இருக்கிற பொருட்களை ஸ்கேன் பண்ணுங்கள். நபர்களை ஸ்கேன் பண்ணுங்கள், இடத்த ஸ்கேன் பண்ணுங்கள். சரி, எப்படி ஸ்கேன் பண்ணுறது? ஸ்கேன் பண்ணுறதுனா என்ன? ஸ்கேன் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம கையை ஒரு நபர் மீதோ, பொருள் மீதோ, இடத்தின் மீதோ காட்டி நம்ம உள்ளங்கையில் என்ன உணர்வு ஏற்படுது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் ஸ்கேனிங். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்கள் ஸ்கேன் பண்ண உங்கள் உள்ளுணர்வு உங்கள்கிட்ட சொல்லும். நீங்கள் ஸ்கேன் பண்ணதோட நிலை என்ன, அது சரியா தப்பா, பாசிட்டிவாக நெகட்டிவாக எல்லாமே உங்களுக்கு பேச ஆரம்பிக்கும், குரல் கேட்கும். அதை ஃபாலோ பண்ணிப்போங்க. இப்போது ரேக்கியில் ஸ்கேன் பண்ண பயன்படுத்துகிற கருவிகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல எல்லாரும் சிம்பிளாக எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னால் பெண்டுலம். இது பெண்டுலம். இது கிறிஸ்டல் பெண்டுலம். ஆன்லைனில் வாங்கலாம். இது கிறிஸ்டல்னால் செய்யப்பட்ட பெண்டுலம். இந்த பெண்டுலமை வலது கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு பொருள் மீதோ, நபர் மீதோ, அல்லது ஒரு ஆளை நினச்சிட்டு பிடிச்சிருக்கும் போதோ இது எங்கிட்ட சுற்றுது அல்லது எப்படி அசையுதுங்கிறத வச்சு இது என்ன விவரங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. அடுத்தது, இது டவுசிங் ரோட். இந்த டவுசிங் ரோட்டை கிராமப்புறங்களில் நிலத்தடி நீரை டெஸ்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இந்த டவுசிங் ரோட் மூலியமாக கூட நம்ம எனர்ஜி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாசிட்டிவாக நெகட்டிவாக எவ்வளோ எனர்ஜி இருக்குது. ஒரே ஒரு சாம்பிள் இந்த டவுசிங் ரோட் வச்சு. முதல்ல டவுசிங் ரோட் யூஸ் பண்ணும்போது நேராக இருக்கணும். தெரியுதா? அதோட தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக உங்களோட எனர்ஜி மூலம் ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். எடுத்தோடனே இப்படி திறந்துட்டு இல்லை அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட எனர்ஜி மூலம் ஸ்டேபிளாக இல்லை. ஸோ உங்கள் எனர்ஜியே ஸ்டேபிளாக இல்லாதப்போ நீங்கள் எதையுமே ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ முதல்ல எடுத்தோடனே நேராக வந்துடணும். முன்னுக்குலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் எனர்ஜி ஸ்டேபிளாக இருக்குது, நீங்கள் எதையுமே ஸ்கேன் பண்ண முடியும். ஓகே. இது கடைகளில், ஆன்லைனில் எங்கே வேணாலும் கிடைக்கும். இதுவும் டவுசிங் ரோட் தான். ஆனால் இது முதல்ல காட்டின டவுசிங் ரோட் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் லோ குவாலிட்டி. இது அவ்வளோவா நல்லா இல்லை. ஆனால் இது எளிமையாக கிடைக்கும், எல்லா இடத்துக்கும் எளிமையாக கொண்டு போகலாம். அதான் இதோட ஸ்பெஷல். இதில் ஒரு நெகட்டிவ் மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இதை பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஓகே. இப்போது இந்த டவுசிங் ரோட்டையும் அந்த டவுசிங் ரோட்டையும் பெண்டுலையுமே வச்சு ஒரே ஒரு பொருளை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். கோகோ கோலா.
கொக்கோ கோலா ஸ்கேன் பண்ணி பார்ப்போமா? ஓகே. முதல்ல நேராக இருக்கணும். அதுக்கப்புறம் கேள்வி மனசுக்குள்ளே கேட்கணும். ஓகே, எவ்வளோ திறந்துருக்கு? ஏறக்குறைய ஒரு 30-35 டிகிரி திறந்துருக்கு. இதோட எனர்ஜி இதுலேயும் அவ்வளோதான். ஏறக்குறைய ஒரு 30-35 டிகிரி எனர்ஜி திறந்துருக்கு. பெண்டுலமில் வந்து எவ்வளோ வேகமாக சுற்றுது, எவ்வளவு அகலமாக சுற்றுதுங்கிறத வச்சு தான் அந்த பொருளோட எனர்ஜியை அளவிடணும். ரொம்ப ஸ்பீடாக சுற்றினா, ரொம்ப அகலமாக சுற்றினா எனர்ஜி கூட, ஸ்லோவாக சுற்றினா, சின்ன வட்டமாக இருந்தால் எனர்ஜி குறைவு. ஓகே, இப்போ இன்னொரு பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி சொல்கிறேனே. அப்படி கையை வச்சுட்டு ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு நீங்கள் மேலே பிடிச்சிங்கன்னா ஆன்டி கிளாக் வாய்ஸ் சுற்றும். தெரியுதா? கடிகாரத்துக்கு எதிர்த்து சுற்றுது. அதே லூஸாக வச்சா கடிகாரம் எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி கிளாக் வாய்ஸ் சுற்றும். நன்றி. ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணால், ஸ்கேன் பண்ணால் நன்றி சொல்லணும். அடுத்தடுத்த வீடியோவில் பெண்டுலம், டவுசிங் ராட் இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஸ்கேன் பண்ணுறதுங்கிறத விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.